ஹலோ, வணக்கம் மக்களே. இந்த பூ என்ன பூ தெரியுங்களா? சங்குப்பூ. சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சங்குப்பூ வந்து கருநீல கலரில் இருக்குங்க. அதாவது இந்த பூவினுடைய மகிமை, இந்த பூவை காய வைத்து பொடியாக்கி நம்ம டிக்காசனுக்கு பதிலாக இந்த சங்குப்பூ டீ குடித்தா உடம்பு ரொம்ப ஆரோக்கியங்க. ரத்தத்தை சுத்தி பண்ணும். இந்த சங்குப்பூ டீ மிகவும் நல்லதுங்க. அப்புறம் இந்த சங்குப்பூ வந்து சனி பகவானுக்கு உகந்த பூங்க. இந்த சங்குப்பூவை திருநள்ளாற்றில் இந்த சங்குப்பூ தரிசனம் பண்ண போகும்போது இந்த சங்குப்பூ தாங்க தேங்காய் பழத்தோட இந்த சங்குப்பூ சேர்த்து தரிசனம் பண்ணும்போது கொடுத்து தாட்டுவார்கள். அதனால் இந்த சங்குப்பூ ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. சனி பகவானுக்கு உகந்த மலருங்க. இந்த கருநீல கலரில் இருப்பதால், சங்கு வடிவில் இருப்பதால் இது சங்குப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சனி பகவானுடைய சனி திசை நடப்பவர்கள் நாம் எல்லோரும் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் நம்ம ஊர்லேயே நவகிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த நவகிரகங்களில் மேற்கு பார்த்து இருக்கிற சனி பகவானுக்கு இந்த சங்குப்பூவை நம்ம பறித்து நிறையா இருந்தால் மாலையை கட்டிக்கலாம். இல்லைன்னா பூவை சிரசில் வைத்து சனி பகவான் சனிக்கிழமை தோறும் சனி திசை நடப்பவர்கள் இந்த சங்குப்பூவை நம்ம சனி பகவானுக்கு வைத்து தரிசனம் செய்தால் சனி தோஷங்கள்லேருந்து குறையுங்க. அதுக்கு சனி பகவானுடைய வாகன காக்காய், அவருடைய நிறம் கருப்பு ஆடை, அவருடைய தானிய கருப்பியல். அதனால் மலர் வந்து கருநீலம். அதனால் தாங்க சங்குப்பூவுக்கு அவ்வளோ ஒரு மகிமை. நம்ம சனிக்கிழமையில் அந்த சங்குப்பூ பறித்து அவருடைய நவகிரகங்கள் மேற்கு பார்த்து இருக்க சனி பகவானுக்கு சிரசில் வைத்து அவருடைய தோத்திரம் சனிக்கிழமை நாளில் அவருடைய தோத்திரம் எனக்கு தெரியுங்க, சொல்கிறேங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருவாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிங்க நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்மளுக்கு சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தியாகி பொங்கு சனியாக மாற வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த பூ ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. இங்கே செடி இங்கே நிறைய இருக்குங்க. இது ஆடு மாடுகள்லாம் விரும்பி சாப்பிடுங்க இந்த செடியை. அதனால் இது நிறையா சீக்கிரம் எங்கே வேணாலும் வளரக்கூடிய செடிங்க. நிறைய இது வளருங்க. அதனால் இதை பற்றி ஒரு வீடியோ போடலாம், இது ஒரு நல்ல மூலிகையை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இப்போ எடுத்து வீடியோ போட்டிருக்கேங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.